பிசாசை ஜெயித்தது சிலுவையின் மூலமாக. அந்த ஜெயம் அவருக்கு இல்லை. அவர் அங்கிருந்து இறங்கி இங்க செத்து ஜெயிக்க வேண்டியதில்லை. அவனை ஏன் ஜெயித்தாரு சிலுவையின் மூலமாக? அவனை எனக்காக, என்னுடைய பிரதிநிதியாக, இன்னொரு மனுஷனாக. ஏன் அந்த மனுஷன் எடுத்த வெற்றி எல்லா மனுஷருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தார். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் போலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் போலமிட, திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு குலைந்து சென்றனரே. திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு குலைந்து சென்றனரே, ஒரு குலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். இந்த இம்மை மோட்சம் ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய சவாலா இந்த உலகத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டில், நம்ம பக்கத்து வீட்டில், நம்ம சொந்தக்காரங்க மத்தியில், நண்பர்கள் மத்தியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுடைய தொழில என்னன்னா பாவங்களை நினைப்பூட்டுகிற தொழில். நம்ம என்னென்ன செஞ்சோம், என்னென்ன தப்பு பண்ணோம். சில புருஷர்களை கேட்டுப்பாங்க, சில மனைவியில் கேட்டுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இவர் என் புருஷன், இவர்கிட்ட என்னன்னாலும் வாங்கன்னு எங்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன் அப்படிம்பாங்க. எங்கிட்ட கேளுங்க, அவ்வளவு நான் சொல்றேன், பட்டியல் போட்டு சொல்றேன் இவர் என்னென்ன தப்புன்னு. அவர் கேட்டீங்கன்னா அவரும் சொல்லுவார், இந்த அம்மா என்னென்னு நான் சொல்றேங்க, என்கிட்ட கேளுங்கம்பாங்க. ரெண்டு பேரும் அத்தாரிட்டி. இதுதான் அவங்க மேஜர் சப்ஜெக்ட். பிஎம்ஏ எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. என்ன மேஜர்னா இதுதான் மேஜர், இதான் படிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுனால பூலோகம் பரலோகம் மாதிரி மாறுறது ரொம்ப ஒரு பெரிய சவாலா இருக்குது. அதனால பூலோகம் பரலோகம் மாதிரி மாறவே முடியாது, சான்ஸே இல்லை. போய் இப்படியே கடந்துக்கோ, நரகத்திலே கடந்துக்கோன்னு சொன்னாரா? கிடையாது. அதனாலதான் சொல்லி இருக்கிறாரு, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்படின்னா ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு மன்னிக்க கத்துக்கிட்டு இருக்கிறேன், தினந்தோறும் இன்னும் அதிகமாக அதை கத்துக்கிறேன், இன்னும் நல்லா பூரணமா மன்னிக்கிறோன்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா நீர் என்ன மன்னிக்கிற அந்த மன்னிப்பை நான் புரிஞ்சு கொள்ளணும், என் வாழ்க்கை பரலோகம் மாதிரி மாறணும். ஒருவேளை 100% நான் இப்போ அதில் பெர்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கலாம்,
ஆனா நான் அதை எய்ம் பண்ண போறேன். வர வர அதுல இன்னும் பெட்டர் ஆயிட்டே போறேன். நான் பெட்டர் ஆயிட்டு போக 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 என் வாழ்க்கை இன்னும் அதிகமா பரலோகத்தை போல ஆயிக்கொண்டே இருக்கும். பரலோகம் போன பிறகு 100% பெர்ஃபெக்ட் ஆயிடும். ஆனா இப்போ வானத்துக்கு எய்ம் பண்ணாதான் கூட வரைக்கும் போக முடியும். ஹலோ, சரி, எங்கேயுமே எய்ம் பண்றது கிடையாது. அது முடியாதுங்க. இது பூலோகம், அது பரலோகம், நான் இப்படியே இருந்துட்டு போறேன், இங்க இப்படிதான், இது வாழ்க்கை நரகம் தான் இங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப நரகம் தான் வாழ்க்கை. நான் என்ன சொல்றேன், பரலோகமால மாத்துறதுக்கு முயற்சி எடுக்க சொல்றாரு. அதுக்கு சொல்றாரு, அதுக்கு ஜெபம் பண்ணுன்றாரு. உங்களுடைய சித்தம் அங்க செய்யப்படுறது போல இங்க செய்யப்படணும்னு இப்ப ஜெபம் பண்ணுன்றாரு. அதை மன்னிக்கிறது கத்துக்கன்றாரு. பாவம் செய்யாம வாழ கத்துக்கங்கிறாரு. அவருக்கு தெரியுது 100% நீ இன்னும் ரீச் பண்ணல, பட் போக 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 இன்னும் அதுல சாம்பியனா மாறிக்கிட்டே வாங்குறாரு. ஏன்னா எப்பவுமே வாழ்க்கை நரகம் மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நரகம் குறைஞ்சு பரலோகம் அதிகமாகணும் வீட்டுல வாழ்க்கையில, அப்படிங்கிறது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆகவே நம்ம பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் வித்தியாசமே வச்சு பேசுறது இல்லைன்னு சொல்றது தப்பு. அதெல்லாம் பேசுறோம் நம்ம, அதுதான் அவ்வளவு விலைக்கு பேசிட்டு இருக்கிறேன். இரண்டாவது, சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்றங்களை ரட்சித்துக் கொள்ளும். அது என்ன? பிசாசனுடைய சோதனைகள் மற்றும் அவனுடைய தீமைகள், இதுல இருந்தெல்லாம் நான் காப்பாற்றப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும் என்கிற ஜெபம். பிசாசின் மீது வெற்றி, ஒட்டுமொத்தமா சொல்லப்படும் பிசாசின் மீது வெற்றி. இது ரொம்ப முக்கியம். பரலோகம் எப்படி இருக்க போகுது? பரலோகத்தில் பிசாசுக்கு அங்க இடம் இல்லை, அவனுக்கு அங்க இடமே கிடையாது. அதனால்தான் அது பரலோகமா இருக்க போகுது. பூலோகம் ஏன் எப்படி இருக்குது? ஏன்னா இங்க பிசாசு உலகத்தின் அதிபதியா இருந்து கொண்டிருக்கிறான். நம்ம ஆண்டவர் இல்லாம, நமக்கு இயேசு தான் ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்கிறோம், இயேசு தான் நம்முடைய ஆண்டவர். ஆனா இந்த உலகத்தில் அவன் அதிபதியா இருந்துகிட்டு இருக்கிறான். அவன் நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் நடப்பிக்கிறான். அதனால நம்முடைய வாழ்க்கையை சில நேரங்கள் அதனால பாதிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தா கூட நாம தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாம இருக்கிறோம். நாம் அதிகாரம் பெற்றிருக்கிறோம். இயேசு வந்து பிசாசை தோற்கடித்திருக்கிறார் நமக்காக. அவன் ஜெயத்தை எடுத்திருக்கிறார். நம்மை போல மாம்சம் ரத்தம் உள்ளவராக இந்த பூமிக்கு வந்து நமக்கு பதிலாளாக இருந்து, நம்முடைய சப்ஸ்டிடியூட்டாக இருந்து, மனுவர்க்கத்தின் பிரதிநிதியாக, மனுவர்க்கத்திற்காக பிசாசை ஜெயித்து மேற்கொண்டவர் அவர். அந்த ஜெயம் இன்றைக்கு என்னுடையதாய் உங்களுடையதாய் இருக்குது. நம்முடைய ஜெயம் இருக்கிறது. அவர் பிசாசை ஜெயித்தது சிலுவையின் மூலமாக. அந்த ஜெயம் அவருக்கு இல்லை. அவர் வந்து அங்கிருந்து இறங்கி வந்து இங்க வந்து செத்து ஜெயிக்க வேண்டியதில்லை. அவனை ஏன் ஜெயித்தாரு? சிலுவையின் மூலமாக. அவனை எனக்காக, என்னுடைய பிரதிநிதியாக, இன்னொரு மனுஷனாக. ஏன்? அந்த மனுஷன் எடுத்த வெற்றி எல்லா மனுஷருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தார். அதனால சொல்றார், சகல அதிகாரம் வானத்திலும் பூமியில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். அப்ப சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தா பிசாசுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குது? மீதி ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு. இப்போ எப்படி அவர்கிட்ட போச்சு? சிலுவையின் மூலமாக. சகல அதிகாரமும் பிசாசு வந்து நம்மகிட்ட பறிச்சுட்டான். நம்ம அதிகாரத்தெல்லாம் தேவன் ஆதியில ஆதாமு கொடுத்த அதிகாரத்தை பறிச்சுட்டான். இவர் என்ன சொல்றாரு? இப்போ சிலுவை முடிஞ்ச உடனே, உயிரோடு எழுந்த உடனே சொல்றாரு, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றாரு. அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றார், சகல அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். நானும் அந்த என்ன சொல்றேன், சகல அதிகாரம் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்க, நீங்க போங்க ஆண்டவரே, எனக்கு என்ன போய் சொல்றீங்க? அங்கதான் பாயிண்ட் இருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நீங்கள் போயின்றார். ஏன் என்ன போக சொல்றாரு? உங்களை போக சொல்றாரு. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா, எனக்கு இல்லப்பா. அது நான் வந்து ஒரு பிரதிநிதி, மனுவர்க்கத்தின் பிரதிநிதி. உனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது எது? என்ன அர்த்தத்தோட இருக்கு? என்ன அர்த்தத்தை என்ன காண்பிக்கிறது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா மனுஷனுக்கு திரும்ப வந்து விட்டது. அது புது சிருஷ்டியா இருக்கிற உனக்கு திரும்ப வந்துருச்சு. நீ போ, உலகமெங்கும் போ, சுவிசேஷ அறிவி அப்படிங்கிறாரு. அப்ப நான் சொல்லுகிறேன், விசுவாசிகள் அந்த உலகத்துல வாழ்றோம். இது இந்த உலகத்தின் அதிபதியா பிசாசு இருக்கிறான். ஆனா இயேசு நம்முடைய ஆண்டவர். இயேசு அந்த பிசாசு உலகத்தின் அதிபதி ஜெயித்திருக்கிறாரு. அவன் இந்த உலகத்துக்கு அதிபதியா இருக்கலாம், எனக்கு அதிபதி கிடையாது. இயேசுடைய ஜெயம் என்னுடைய ஜெயம். பிசாசு மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஆட்டி படைச்சிட்டு இருக்கலாம், என்னை அவன் ஆட்டி படைக்க முடியாது. அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசியா இருக்கிற நாம் பிசாசின் மேல் அதிகாரம் வரும்போது இந்த பூலோகத்தில் எந்த அளவுக்கு நான் பரலோகத்தை அனுபவிக்க முடியும்? பரலோகம் போல, பரலோகத்தில் பிசாசே கிடையாது, அதனால ரொம்ப நிம்மதியா இருக்கும் பரலோகம். அதனால அது பரலோகமா இருக்குது இல்லையா?
அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இங்க நான் எப்படி அனுபவிப்பது? எப்படி அனுபவிப்பது? இங்க பிசாசு இருக்கிறான். நான் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் அவன் மீது அதிகாரத்தை செலுத்த வேண்டும். எதை கட்டணுமோ அதை கட்டணும், எதை அவிழ்க்கணுமோ அதை கட்டல். அவனுக்கு அனுமதி மறுக்க வேண்டும். என்னுடைய மனதை பாதாளத்தின் வாசலா இருக்க விட்டு அவன் உள்ள கிரியை செய்யறதுக்கு அங்கே இடம் உண்டாக கூடாது. வாய பாதாளத்து வாசலா இருக்க விட்டு அவனுக்கு அனுமதி கொடுத்துடக்கூடாது. இது வழியா, இந்த ரூட் வழியா நுழையிறதுக்கு, இதை வழியாய் பயன்படுத்தி என் வாழ்க்கையில் அவன் நுழைஞ்சு காரியங்களை நடப்பிக்கிறதுக்கு என்னுடைய இருதயமும் மனமும் என்னுடைய வாயும் பிரயோஜனப்படக்கூடாது. இது பாதாளத்தின் வாசலாக இருக்கக்கூடாது, வானத்தின் வாசலாக என்னுடைய மனம் மாற வேண்டும். சொல்லுங்க, என் மனது வானத்தின் வாசல். நல்ல எண்ணங்கள், எதை கட்டணும் எதை கட்டவிழ்க்கணும்ன்ற அறிவு, எனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவு, இயேசு கல்வாரி சிலுவை எப்படி பிசாசை ஜெயித்தார், அந்த ஜெயம் எப்படி என்னுடைய ஜெயம், என் மேல பிசாசு எந்த அதிகாரமும் கிடையாது, அவனால என்ன ஒண்ணு செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த அறிவு, வெளிப்பாடு, இதெல்லாம் தான் என்னுடைய மனதை வானத்தின் வாசலாக்குகிறது. வானத்தின் வாசல்னா என்ன? அப்படிப்பட்ட ஒரு அறிவுள்ள ஒரு மனுஷன், அப்படி கட்டுகிறவன், கட்டவிழ்கிறவன், இப்பேற்பட்ட அறிவை கொண்டவன், அவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. பிசாசு செஞ்சுட்டான், பிசாசு இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசி இவன் கட்டுகிறான், கட்டவிழ்கிறான். இவன் வாயை திறந்து பேசும்போது, இவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது தேவ தூதர்கள் அங்க ஆயத்தமாகி அவங்க ஏறுறது இறங்குறமா இருக்கிறாங்க. இவனுக்காக காரியங்களை நடப்பிக்கிற வேலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இருக்கீங்களா? நிறைய கிறிஸ்தவங்க பேய் பிசாசை பற்றியே தான் அந்த தகுடு வச்சுட்டாங்களாம் பிரதர், செய்வனை வச்சுட்டாங்களாம் பிரதர், வெளிச்சூனியம் பண்ணிட்டாங்களாம் பிரதர். போச்சு, இருதயம் மனமும் வாயும் பாதாளத்தின் வாசல் ஆயிடுச்சு. உங்க வாயை திறந்து அதை பேசின உடனே இந்த தூதர்கள் போல அந்த பிசாசின் தூதர்கள் கேட்டு அவன் நுழைஞ்சிடறான். ரூட்டு திறந்துருக்குன்னு தெரியுது அவனுக்கு, கேட்டு திறந்தாச்சுன்னு தெரியுது. எப்படி தெரியும்? வாய் திறந்த உடனே தெரிஞ்சிருது அவனுக்கு, கேட்டு திறந்துருச்சுன்னு. மனதில் இருக்கிற முட்டாள்தனத்தை பேசின உடனே அவனுக்கு தெரிஞ்சிருது, பிசாசுக்கு தெரிஞ்சிருது, திறந்துருச்சு கேட்டு. அவ்வளவுதான், நம்ம உள்ள நுழைஞ்சிடலாம், இப்படிதான் நினைக்கிறான் அவன் அப்படின்னு நுழைஞ்சிடறான். ஆனா கர்த்தர் நம்முடைய மனதை வானத்தின் வாசலாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற இடமாய், தேவனுக்கும் நமக்கும் அந்த கனெக்ஷன் இருக்கிற ஒரு இடமா மனது இருக்கணும். மனம் நம்மை தேவனோடு கனெக்ட் பண்ணுகிற இடமா இருக்கணும். ஏணி போட்ட மாதிரி இந்த மனதின் மூலமாக பரலோகத்துக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் நமக்கு இருக்கிறது. அப்படிதான் நம்முடைய மனம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இருக்கீங்களா? இப்ப இது அப்படியே கொண்டு வந்து பாவத்தை பற்றி பார்த்தோம், பிசாசை பற்றி பார்த்தோம். தெரியுது பூலோகத்துல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, பரலோகம் மாதிரி இல்ல. அந்த விதத்துல பூலோகத்துல பிசாசு இருக்கான், பரலோகத்துல பிசாசே கிடையாது. பூலோகத்துல பாவம் இருக்குது, பரலோகத்துல பாவம் கிடையாது. பரலோகத்துல பாவம் பூர்ணமா நம்ம மறந்துடுறோம். பரலோகம் போன பிறகு இதே புத்தியோட போவோம்னு நினைக்காதீங்க. இந்த புத்தியோட போனோம்னா பரலோகம் போய் என்ன பிரயோஜனம்? அங்க அதை நரகம் ஆக்கிடுவோம். நம்மளே எந்த அளவுக்கு புரிஞ்சு கொள்றோமோ அறிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மனதை வானத்தின் வாசலாக ஆக்க முடியும். அந்த அளவுக்கு பரலோக சித்தத்தை பூமியில நிறைவேற்ற முடியும். நான் சொல்றேன், வானத்தளவுக்கு எய்ம் பண்ணாதான் கூரை அளவுக்கு அது போக முடியும். நிச்சயமா கூரையை தாண்டி ரொம்ப தூரம் போகலாம். 100% பெர்ஃபெக்ட் அவரோட இல்லாம இருக்கலாம், ஆனா நிச்சயமா வெகு தூரம் செல்ல முடியும். வாழ்க்கை பரலோகத்தை போலவே இந்த பூமியில ரொம்ப பெரிய அளவில் மாற முடியும். பரலோகம் போன பிறகு பெர்ஃபெக்டா அந்த விதத்தில் மாறப்போகிறது. இங்க கண்டிப்பா அதனுடைய முன் ருசியை கண்டிப்பாக காணலாம் என்றதான் சொல்றோம். நம்ம ஒன்றும் பைத்தியகாரதனமா இதையோ சொல்லிட்டு இல்லை. சரி, இப்ப அதை அப்படியே கொண்டு வந்து பொருளாதாரத்துக்கு அப்ளை பண்ணுங்க. பொருளாதாரம்ன்றது வரும்போதும் பொருளாதார விஷயத்திலையும் அதுதான் உண்மை. பாருங்க, பரலோகத்தில் தரித்திரமே கிடையாது. பரலோகத்தில் தரித்திரமே கிடையாது. ஏன் தரித்திரமே கிடையாது பரலோகத்தில்? சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அங்க நம்ம யாருடைய சித்தமும் செய்யப்படுறதில்லை. யார் சித்தம் செய்யப்படுதுங்க? அதுதான் பரலோகம். அதனாலதான் அங்க ஒழுங்கா இருக்குது. இங்க என்ன கோளாறுன்னா, வீடுகளில் அங்கங்க ஐயா சித்தம் நடக்குது, அம்மா சித்தம் நடக்குது, பிள்ளை சித்தம் நடக்குது, எல்லார் சித்தமும் நடக்குது. இங்க
கடவுளுடைய சித்தத்துக்கு இடமே கிடையாது. கடவுளுடைய சித்தத்தை பற்றி யாரும் யோசிக்கிறதே கிடையாது. முக்காவாசி வீடுகளில் கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்ற யோசனையே கிடையாது. சரி, நீ இஷ்டப்படுறதை செஞ்சுக்கோ போ, ஒரே தொந்தரவா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, நான் விட்டுறேன் போ, உனக்கு என்ன இஷ்டமோ செஞ்சுக்கோ, அம்மா சித்தம் நடக்கட்டும் போ, ஐயா சித்தம் நடக்கட்டும் போ. இப்படிதான் போயிட்டு இருக்குது வாழ்க்கை. இதனாலதான் இது நரகமா இருக்குது. அங்க போனோம்னா அந்த சித்தத்துக்கெல்லாம் நடக்குது. அங்கேயே ஒழுங்கா இருக்குது. அங்கேயே ஒழுங்கா இருக்குதுன்னா பாவட்டியே இல்லை, அங்க தரித்திரமே இல்லை. ஏன்னா அங்க கடவுளுடைய சித்தம் மட்டும்தான் நடக்குது, வேற யார் சித்தமும் அங்க நடக்கிறது இல்லை. அப்ப இந்த உலகத்துல சில இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, உண்மைதான். உலகத்துல பாருங்க, அதான் இயேசு சொல்றாரு இல்லையா, தரித்திரர் எப்போதும் உங்களோட இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது அப்படியே கோட் பண்றாரு அவர். உபாகம் 15ஆம் அதிகாரத்தில் கடைசி சில வாசனங்களை பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கு. கான்ட்ராஸ்டிங்கா சொல்றாரு, எதிரும் புதிருமா சொல்றாரு. முதல்ல சொல்றாரு, நான் நினைக்கிறேன் 11ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் சொல்றபடி செய்தா உங்க மத்தியில் ஒருத்தன் கூட தரித்திரம் இருக்க மாட்டான்றார். ஆச்சரியமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? கடவுளுடைய சித்தம் அதுதான், ஒரு ஆள் கூட தரித்திரம் இருக்கவே கூடாது. இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஒரு ஆள் கூட தரித்திரம் இருக்கக்கூடாதுன்றதுதான் அவருடைய சித்தம். அதான பரலோகம், வேற என்னங்க பரலோகம்? ஒருவன் கூட தரித்திரம் இல்லைன்னா அப்ப பரலோகம் ஆயிடுச்சே. கடவுள் அப்படி விரும்புறாரு. இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, ஒருத்தன் கூட தரித்திரமா இருக்கக்கூடாது, ஒரு ஆள் கூட, நாட் ஒன், ஒருவன் கூட தரித்திரத்தில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறாரு. ஏன்னா அதுதான் அவருடைய பரலோக சித்தம். கத்தட்ட தேசத்தை விட்டு பாருங்க, ஒருத்தவங்க தரித்திரம் இல்லாம ஆகிடுவாரு. ஏன்னா அவருடைய விருப்பமே அதுதான், அவருடைய சித்தம் அதுதான். அவர் சரி கொஞ்சம் பேரை சிலர் சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு துணிகரம். சில கிறிஸ்தவம் சொல்ல கேட்டிருக்கேன், சிலரை கர்த்தர் ஏழைகளாகவும் சிலரை பணக்காரர்களாகவும் வைத்திருக்கிறார் கர்த்தர். அது கர்த்தருடைய சித்தம். இப்ப இதை கொண்டு போய் எங்க போடுறது? கர்த்தர் சொல்றாரு, என் வழிக்கு என்ன விட்டினா ஒரு ஆள் கூட தரித்திரனா இருக்க மாட்டான், தேசத்தில் தரித்திரன் இருப்பதில்லை. அதனால தான் சொல்றேன், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஏன்னா ஒருத்தவங்களும் தரித்திரம் இருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் நானும் விரும்புறேன், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு ராஜ்யம் வரல, அதனாலதான் நிறைய பேருக்கு தரித்திரம் இருக்குது இல்லையா? ஆனா யார் யாரும் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அதை இன்சிஸ்ட் பண்ணி அதைத்தான் என் வாழ்க்கையில் அனுமதிப்பேன், வேற எதாவது அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க, அவங்க வாழ்க்கையில செழிப்பு வந்துடும், தரித்திரம் இருக்காது. இருக்கீங்களா? அப்ப கர்த்தரை விட்டீங்கன்னா தேசத்தில் எளியவன் இருப்பதில்லை அப்படின்றார், இருக்கக்கூடாது என்றார். எளியவன் உனக்குள் இல்லாது இருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும், இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கட்டளையின்படி நீ செய்யும்படி உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாய். அடுத்த வசனம் சொல்லுது, கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகள் ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அப்படியெல்லாம் சொல்லிட்டே வருது. அப்புறம் பாருங்க 11ஆம் வசனம் சொல்லுது, தேசத்தில் எளியவர்கள் இல்லாது இருப்பதில்லை. அங்கேயே சொல்றாரு, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகி உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாக திறக்க வேண்டும். அப்பன்னா என்ன அர்த்தம்? எளியவன் இருப்பதில்லைன்றாரு, ஆனா இருக்கிறாங்கன்றாரு. அப்படின்னா என் விருப்பம் யாரும் இருக்கக்கூடாதுன்னு, ஆனா இருக்கிறாங்க, எப்பவுமே இருப்பாங்க. ஏன்னா சொன்ன கேட்க மாட்டாங்க அவங்க, அதனால இருப்பாங்க. அதான் உலகம். நான் சொல்றேன், ஏன் கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க சில நேரத்தில், ஏன் தரித்திரத்தில் கிடக்குறாங்க? ஏன்னு சொன்னா நான் சொல்றேன், நிறைய பேர் தரித்திரம் தான் நல்லது என்று நம்புகிறார்கள். தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தரித்திரம் நல்லது என்று நம்புகிறார்கள். தரித்திரமா இருந்தாதான் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்கால இருந்து ஒருத்தர் எழுதுறாரு, எனக்கு நான் தரித்திரனா இருக்கிறது பெருமைப்படுகிறேன். அமெரிக்கால இருந்து எழுதுறாருங்க. நான் திருப்பி திருப்பி பார்க்குறேன், அமெரிக்காவா இது அமைஞ்சுக்கிறேன். ஏனென்றால் அது என்னை கர்த்தருக்கு நெருங்கி வர செய்கிறது, கர்த்தரோடு எனக்கு பரிசுத்தமா வாழ செய்கிறது, கர்த்தரை நம்ப செய்கிறது. அதனால எனக்கு அதுதான் நல்லது. இப்படியே எல்லாம் நம்பினா என்ன ஆகுறது? தரித்திரம் தான் நல்லதுன்றார் பாருங்க. எனக்கு நம்பவே முடியல, தால எப்படி இப்படி எழுதுறாருன்னு. என் பிரசனத்தை கேட்டு பதில் எழுதுறாரு, நான் தரித்திரனார்கள் பெருமைப்படுகிறேன். தரித்திரம் ஒரு தப்பு, அப்புறம் அதுல பெருமை வேற. இந்த ரெண்டு பொல்லாப்புல இருந்து கடவுள் தான் அவரை காப்பாற்றணும், தரித்திரத்திலிருந்து காப்பாற்றணும், அது குறித்த பெருமையிலிருந்து காப்பாற்றணும். ரெண்டும் சேர்ந்து அழிச்சிடும், ஒண்ணு இல்லாம ஆக்கிடும். இப்படி எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. இதனாலதான் இந்த பூலோகத்துல சிலர் தரித்திரராய் இருக்கிறார்கள்.
ஏன்னா நான் கிறிஸ்தவர்கள் சொல்றேன், நிறைய பேர் நம்புறாங்க தரித்திரா இருக்கிறது நல்லதுன்னு நம்புறாங்க, ஆனால் தரித்திரமா இருப்பாங்க, பரலோகம் போவாங்க. பரலோகம் போவாங்க, அப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்க சத்தியத்தை. அதுதான் சொல்லியிருக்குது, அவளுக்கு கண்ணீரெல்லாம் அங்கே துடைப்பாருன்னு. அங்கே போயிட்டு ஐயோ பூலோகத்தில் கெட்டு போயிட்டோமே, இதை நம்பாமல் இருந்துட்டோமேன்னு வாங்க. அதாவது போ, இப்போ அதை இருந்துட்டு போனேன் தொடச்சி விடுவார். அப்படிதான் நடக்க போகுது. கடைசியில் பூலோகத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா நம்புறது இல்லை, நிறைய பேர் நம்புறதே கிடையாது. ரெண்டாவது இன்னொரு காரணம் சொல்றேன், நல்லா இருக்கணும் விரும்புகிறவங்க கூட செழிப்பின் பிரமாணங்களை கை கொள்வதில்லை. செழிப்புக்காக வேத வசனம் என்னெல்லாம் சொல்லுதோ அதை நம்புறதும் இல்லை, அதை கை கொள்றதும் கிடையாது. பாருங்க, செழிப்புக்காக வேத வசனம் என்ன சொல்றது நான் சொல்றேன் பாருங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லியிருக்குது. 14ஆம் வசனத்தில், நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். சேமத்தை கொடுப்பேன், தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்றார். சேமம் என்ன தெரியுமா? ஹலோ, சேம் இல்ல, சேமம் வந்து ப்ராஸ்பெரிட்டிங்க. தேசத்தை செழிப்பாக்குவேன்றார். சொல்றாரு, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிச்சார், வாதிச்சார், வாழ வச்சார், காய வச்சார். ஏன்னா அவன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்லா வரன். எங்க சொல்லிருக்குது? அவர் சொல்றாரு, இவன் மட்டும் மனம் திரும்பி என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டு ஒழுங்கா இருந்தான்னா அவன் தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன்றாரு. சேமம் தான் தேவனுடைய சித்தம். உங்களுடைய வீடு சேமமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். மலையே நீலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவேன இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். விசுவாசத்தான் நிலை நின்றிடுவேன் நான். மலையே நீலை பெயர்ந்து